ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் டீ குடிச்சிருக்கீங்களா? டீ குடிச்சிருப்பீங்க. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா அரவுண்டு ஒரு 7:30 ஆகுது. எல்லாம் டின்னருக்கும் ரெடி பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நானும் வந்து ரெடி பண்ணணும் இனி தான். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு நடந்தது. ஒரு அம்மாவுக்கு நாங்கள் வந்துட்டு நெல் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் போட்டாங்க. அந்த அம்மாவுக்கு கம்மியாக தான் வந்தது. ஐ மீன் அடங்கல் வந்துட்டு கம்மியாக தான் வந்துச்சு. நெல் வந்து எக்ஸஸாக வந்துடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் அவங்கள்ட்ட பேசி நாங்கள் வந்து லிங்க் பண்ணி விட்டோம். வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க. ஐ மீன் அக்கௌண்ட்டில் விழுற அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்க, நீங்கள் வந்துட்டு உங்கள் இதில் வந்துட்டு போட்டுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அகெயின் வரும்போது சொல்கிறாங்க, எனக்கு அந்த பார்ட்டியே தெரியாது, நான் பார்த்ததே கிடையாது அப்படின்றாங்க. எனக்கா சடனாக தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, நேற்று ஒன்று சொன்னாங்க இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் அப்போ தான் வந்து இப்படியும் இருக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. அப்புறம் அந்த அம்மாள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்களா நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து நீங்கள் அந்த நிலத்துக்கு உண்டான டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபு. இன்னொருத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு இதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல நிற்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு வராது. ஸோ அதனால் நீங்கள் அதுமாரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆமாம்மா, சரி, அதுமாரி நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு ஒரு 40,000 நியர்பி வருது. வந்து அவங்களுக்கு அடங்கல் வந்து கிடையவே கிடையாது. அதனால் வந்து அழறாங்க வர அந்த அம்மா. ஸோ எனக்கு வர அழுதோடனே எனக்கு வர மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. எனக்கு என்னடாயா இப்படி சொல்கிறாங்களே, இப்போ வயசில் மூத்தவங்க அந்தமாரி வந்துட்டு அழகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இன்னொரு பார்ட்டிக்கிட்ட அவங்கள்ட்ட நிலம் எக்ஸஸாக இருந்தது. அந்தமாரி வந்து போட்டுக்கலாம், அவங்க விருப்பப்பட்டால் நாங்கள் வந்துட்டு சரி போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது மாதிரி இருக்குது வந்து. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு சொன்னாங்க போட்டுக்கலான்னு சொல்லி, அடுத்தது வந்து ஏன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. வந்து எனக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சு, என்னடா எப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி. அப்புறம் அப்படியே பேசி கீசி அப்புறமா அவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு இது வந்தது. என்னன்னா, அமௌண்ட் வந்து இப்போதைக்கு எடுத்து கொடுக்க முடியாது, 1 month ஆகும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி அதுக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ சர்ஜரி போல், அவங்க வந்து 1 month கழித்து தான் வருவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நெல் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொன்னாங்க. சிறப்பு நானும் பார்ட்டிகிட்ட வந்து டேரெக்டாக வந்துட்டு பேசிட்டேன். 2 பார்ட்டிகிட்டையுமே பேசிட்டேன். இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அவங்களும் வந்து ஓகே ஃபைனல் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக கடைசியாக வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டு என்னால் வந்து மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ மக்கள் ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமில் ஓகே சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இல்லை நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 விதமாக ஒரு பீப்புள் வந்து ஒரு பர்சன் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னால் டயசிஸ்ட்டை வந்துட்டு பண்ணிக்கவே முடியல வந்து. ஸோ அது ஓகே ஃபைனலி வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ்டு வந்துட்டு ஓகே முடிஞ்சுது. அப்புறம் தான் நினச்சேன், ஓகே மக்கள் இப்படியும் இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல இன்சிடெண்ட்டும் கூட இருந்தாலும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு வந்து ஓகேங்களா. ஸோ அந்த அம்மா வயசான அம்மா. அந்த அம்மா சொல்லும்போது நம்மளுக்கு இதவே வந்துடுது வந்து. அப்போ இவ்வளோதான் பிடிக்க முடியும், இவ்வளோதுக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நாங்கள் விளைஞ்சனில் எங்கே கொண்டு போடுவோம்? ஏன் இந்தமாரி வந்து விவசாயிங்க மக்கள் வந்துட்டு இந்தமாரி பண்ணுறாங்க, எடுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு வந்து ரோல் வந்து அவ்வளோதான் போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரோலு. ஸோ அதுபடி தான் நாங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனாக்கா எங்களுக்கு மேலே ஹையர் ஆஃபீஸர் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கொஷின் மார்க் வந்துட்டு வைப்பாங்க. ஸோ இந்த நிலத்துக்கு இவ்வளோ தான் விளைச்சல் விளையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது வந்து. அதுக்கு மேலே விளையாது, அதுக்கு மேலே விளைஞ்சதே இல்லை அப்படின்றாங்க வந்து. ஸோ ஒரு சில காடு வந்து கொஞ்சம் நல்லா ஊட்டச்சத்தாக இருந்து நல்லா மண்புழு வந்து அந்த உரம் கிரான் அதெல்லாம் போட்டது அப்படின்னா கொஞ்சம் விளைச்சல் ஜாஸ்தியாக வந்தது அப்படின்னாக்கா அது ஒரு 10 மூட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டு ஒரு 5, 6, ஒரு 10க்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்ததுனாக்கா அவங்க வந்து வேறு ஒரு புது டாக்குமெண்ட் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்கணும்.
ஸோ இதுதான் வந்து ஒரு ரூல் வந்து, ஓகேங்களா. ஸோ இது அந்த அம்மாவுக்கு இல்லை, அடங்கல் இல்லாதனால அப்புறம் வேற ஒரு பார்ட்டி மூலமாக போட்டு கன்வின்ஸ் பண்ணி முடிச்சாச்சு வந்து. அப்புறம் அந்த பார்ட்டியும் சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பார்ட்டிக்கு வந்து மனசு வரல, ஐயோ நம்ம நிலக்காட்டில் வந்துட்டு இவ்வளோதான் போட்டு அவங்க அமௌண்ட் இவ்வளோ எடுத்துக்கிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படிங்க போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து. ஒரு சில பேர்த்துக்கு அந்த ஆதங்கம் இருக்க தான் செய்யுது வந்துட்டு, நம்ம நிலத்தில் வந்துட்டு போட்டுக்கிட்டு அமௌண்ட் எடுக்கிறாங்களேன்னு சொல்லி இது மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அப்படின்னாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வந்து. பரவாயில்ல, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா, அதை ஒரே அதை பாராட்டணும். ஸோ நல்லவங்க தான். ஓகேப்பா. ஸோ ஓகே, இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ அதை அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே ஓகே, ஐம் சாந்தி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.